கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின மகா பெரிய நன்மைக்காய் கிருபைக்காய் கொடான கூட நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஏசாயா 46 அதிகாரம் 4 வசனம் இப்படி சொல்லுகிறது: இம்மட்டும் கைவிடாத தேவன் இனியும் கைவிட மாட்டார். என் அன்பு சகோதரனே, சகோதரிய, இந்த வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், இதுவரை நான் உன்னை கைவிடவில்லை, நான் இனிமேலும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி கைவிடாத கர்த்தர் இந்த நாளிலே நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலையில், நம்பின மனுஷர்கள் நிமித்தமாய் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இல்லை, என் வாழ்க்கையில் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, நான் நம்பினவங்க என்னை கைவிட்டாங்கன்னு சொல்லி ஒருவேளை துக்கத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட இந்த சத்தத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற காரியம், இம்மட்டும் கைவிடாத தேவன், நான் இம்மட்டும் உன்னை கைவிடாத தேவன், இம்மட்டும் காத்த எபினேசர், நான் இனிமேல் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், யோசுவாவுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னுடனும் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். எப்படி மோசை கூட இருந்து வழி நடத்தினாரோ அதே போல யோசுவாவுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து யோசுவாவோடு கூட அவர் விட்டு விலகாதவராய், கைவிடாதவராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் நமக்கு இந்த காலவேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இம்மட்டும் கைவிடாத தேவன், நான் இதுவரைக்கும் உன்னை வழிநடத்தின எல்லா சூழ்நிலையிலையும், கண்ணீரின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில், வியாதிகளின் மத்தியில், எல்லா சூழ்நிலையிலையும் கைவிடாத தேவன், இனிமேலும் நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் நம்மளை விட்டு விலகாதவர், நம்மளை கைவிடாதவராக இருக்கிறார். வேதத்தில் எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆகாரின் கண்ணீரை கண்டவர், அன்னாளின் கண்ணீரை கண்டவர். எல்லாரும் வெறுத்த சூழ்நிலை, யாருமே இல்லாத தனித்திருக்கிற சூழ்நிலையின் மத்தியில் அவர் கைவிடாதவராய், விட்டு விலகாதவராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியா, அவர் நம்மளை விட்டு விலகக்கூடாது, நம்மளை கைவிடக்கூடாது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று. என்ன பண்ணணும்? அன்னைக்கு கர்த்தர் மோச கூட இருந்த மாதிரி யோசுவாவு கூட இருப்பேன் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினதுக்கு காரணம் யோசுவா ஆசரிப்பின் கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தான். யோசுவா எல்லா காரியத்திற்கும் கீழ்ப்படிந்திருந்தான், அவரை மாத்திரம் நம்பியிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகார் தன்னுடைய பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாது என்று சொல்லி தூரத்தில் அம்பு பாய இடத்துல போயிட்டு அழுது கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒருவேளை அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் அந்த கண்ணீரை கண்ட தேவன், பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்ட தேவன் கர்த்தர் சொல்கிறாரு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? உன் பிள்ளையினுடைய சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி. ஒருவேளை பிள்ளைகளுக்காய் அழுது கொண்டிருக்கலாம், குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகளுக்காய் அழுது கொண்டிருக்கலாம், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் மனம் நொந்து போன நேரத்தில் ஒருவேளை துக்கத்தோடு கூட இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இந்த நாளில் அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் நம்மளை கைவிடக்கூடாது அப்படின்னா நம்ம வேணால் அவருடைய கரத்தை விட்டு விலகி இருந்திருக்கலாம், அவருடைய கரத்தை விட்டு நம்ம போயிருந்திருக்கலாம், மனுஷர்களுடைய கரத்தை பிடிச்சிருந்திருக்கலாம். ஆனால் அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன் வலது கரத்தை பிடித்து நான் உன்னை வழி நடத்துவேன், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று சொல்லி நம்மளை தேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த நாளில் அவர் கைவிடாதபடிக்கு நம்மளை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம அவரை மாத்திரம் விசுவாசிப்போம், அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவரை மாத்திரம் நம்ம நம்பி இருக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது அவர் நம்மளை கைவிடாதவராக இருக்கிறார். இம்மட்டும் காத்தவர் இந்த நாளிலும் காக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.